அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் கரீம் அம்மா பாத். அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது 3 விஷயங்களை அடங்கியுள்ளது. அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது மிகவும் முக்கியமான முதலாவதான விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்அனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது முதலாக வருகிறது. மிகவும் முக்கியமானது. முதலாவது முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயம், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வது என்னவென்றால் அல்லாஹ் தான் படைப்பாளன் என்று முழுமையாக நம்புவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹி யர்ஸுகுக்கும். அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவன் இருக்கிறானோ படைப்பாளனாக, எவன் அவர்களுக்கு ரிஸ்கை அளிக்கிறான், உங்களுக்கு ரிஸ்கை அளிக்கிறான், ரிஸ்கை அளிப்பவராக நீங்கள் நம்புகிறீர்களா, இருக்கிறான் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பாளன், உலகத்தை படைத்தவன், உங்களுக்கு உயிரை கொடுத்தவன், உயிரை எடுப்பவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்துக்கும் இந்த உலகத்தின் ஏதெல்லாம் இருக்கிறதோ அதை படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுக்கு நிகராக எந்த படைப்பினமும் கிடையாது. இதுதான் முதல் அடிப்படை. இரண்டாவது அடிப்படை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயர்களும் பண்புகளும் அவனுக்கு சொந்தமானது. அந்த பெயர்களும் பண்புகளிலும் எந்தவித படைப்பினங்களையும் ஒப்பிட முடியாது, எவரையும் ஒப்பிட முடியாது, எந்த ஒரு படைப்பினத்தையும் அல்லாஹ்வோடு ஒப்பிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு மிகவும் சிறந்த பெயர்கள் இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வை அழைக்கும் போது அதை கொண்டு அழையுங்கள், துவா செய்யும் போது அதை கொண்டு அழையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூஸுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் கூறுகிறார். எவர் ஒருவர் அல்லாஹ்வின் பெயர்களிலும் பண்புகளையும் நம்பவில்லையோ, நிராகரித்து விட்டாரோ, அவர் முழுமையாக அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவராக இருக்க முடியாது. எந்தெந்த பெயர்கள் வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்வது, ஆதாரங்களில் முழுமையாக நம்புவது, அதுக்கு பண்பு இருக்கிறது என்று நம்புவது. ரஹ்மான் என்றால் அல்லாஹ்விற்கு ரஹ்மா என்ற பண்பு இருக்கிறது, கருணை என்ற பண்பு இருக்கிறது என்று நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் பெயர்களை நம்ப வேண்டும், ஆதாரங்களில் எதையும் நிராகரித்து விடக்கூடாது. மூன்றாவது முக்கியமான அடிப்படை, அல்லாஹ்வை நம்பிவிட்டால், இறைவன் என்று ஏற்றுக்கொண்டால் அவனையே வணங்க வேண்டும், அவனுக்கே சுஜூத் செய்ய வேண்டும், அவனுக்கே ருக்கு செய்ய வேண்டும். சத்தியம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் மீது சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன். அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை இதை தவிர அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று, அதை தவிர அவர்களுக்கு எந்தவித கட்டளையும் விடப்படவில்லை. மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள். இந்த படைப்பினங்களை கொண்டு மீண்டும் சந்திப்போம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் கரீம் வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.